அருட்சோதி அப்பா உன்னடி வாழ்க வாழ்க. அகிலத்தில் உயிர் யாவும் அன்போடு வாழ்க. அருட்சோதி அப்பா உன்னடி வாழ்க வாழ்க. அகிலத்தில் உயிர் யாவும் அன்போடு வாழ்க. வேதியியல் ஆங்கிலத்திலே சொன்னா கெமிஸ்ட்ரி, இதில் கேட்டலிஸ்ட்ரி என்று ஒரு வார்த்தை வரும். கேட்டலிஸ்ட் என்றால் என்ன? சாதாரணமாக ரெண்டு பொருளை சேர்க்கும் போது அறிவியல் என்ன சொல்லுகிறது? ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது வச்சுக்கிறோமே, அந்த வினையை அந்த ரியாக்ஷனை தூண்டிவிட்டு வேகமாக வினையாற்ற வைப்பது தான் இந்த கேட்டலிஸ்ட். வள்ளல் பெருமானார் மார்க்கம் முழுவதுமே முழுக்க அறிவியல். அதற்கு இது நல்ல உதாரணம். சுத்ததேகம் அடைய உயிர் இறக்கம் போதும் தான். ஆனால் இந்த கேட்டலிஸ்ட் அந்த செயலை வேகமாக நடத்தி வைக்கும். வல்லப்பெருமானார் தந்த கேட்டலிஸ்ட் தான் சத்திய ஞான சபை. எப்படி? சன்மார்க்கம், வள்ளல் கண்ட அறிவியல் மார்க்கம் என்று சொன்னேன். அந்த கட்டிட அறிவியலை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். எப்படி? சபை ஒரு கேட்டலிஸ்டாக கிரியா ஊக்கியாக செயல்பட்டு நமது உடலின் சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிறது என்று உங்களுக்கு புரிய வைக்கவே இந்த பதிவு. இயற்கையை பாருங்கள், எல்லாவற்றிலும் ரெண்டு ரெண்டா இருக்கும். எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா போட்டு வைக்கும். அதுவும் எப்படின்னா எதிர்மறை சக்தியாக. அப்பத்தான் பேலன்ஸ் கிடைக்கும். அதுதான் சமநிலை. இரவு இருந்தால் தான் பகல் என்பதன் அர்த்தமே புரியும். நிழலோட அருமை வெயில்ல இருந்தாதான் புரியும். இருட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா? வெள்ளை பேப்பர்ல புள்ளி வச்சு பார்த்து இது என்னன்னு கேட்டு பாருங்க, கரும்புள்ளி என்று சொல்லுவார்கள். ஏன் வெள்ளை பேப்பர்னு சொல்ல வேண்டியது தானே? சுற்றி அவ்வளவு ஏரியா சும்மா இருக்கே, வெள்ளை வர்ணத்தை சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டாங்க. வெண்மை, கருமை, இருள், ஒளி, சொர்க்கம், நரகம், தேவர், அசுரர், நார்த்து போல், சவுத்து போல், கடவுள், சைத்தான், இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்பொருள் இருக்கும், எதிர்வினை இருக்கும், எதிர் செயல் இருக்கும், எதிர்கூறு இருந்து கொண்டே இருக்கும். அண்டமோ உலகமோ நினைப்பதற்கு காரணம் இப்படி எதிர் சக்திகளே. நாதம் விந்து, சிவம் சக்தி, வெம்மை குளிர்ச்சி, இருள் ஒளி, கிராவிடேஷன் லெவிடேஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ், புரோட்டான் எலக்ட்ரான், எதிர் செயல் எதிர்வினை, எதிர் சக்தி இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை, பிண்டமும் இல்லை. எதிர்ப்பே இல்லாத மனிதன் உயர முடியுமா? சொல்லுங்கள். சொல்ல போனால் நமக்கு ஆற்றலும் சக்தியும் கிடைப்பதே அந்த எதிர்ப்பால் தான். நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் இது பொருந்தும். இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்கும் ரகசியம் இது. விஞ்ஞானத்திற்கு அண்டத்திலே சூரியன், சந்திரன், விண்மீன்கள், பல்சார், குவாசர், பால்வெளி, கேலக்சி, நெபுலா எல்லாம் தெரியும். ஆனா இதற்கெல்லாம் ஆதாரமான அருள் பேர் ஆற்றல் மூல அக்கினி அது தெரியாது. எந்த டெலஸ்கோப்புக்கும் பிடிபடாது. வள்ளலார் பேசக்கூடிய ஊனக்கண், சீவக்கண், ஞானக்கண் அதற்கு கூட தெரியாது. அப்ப எப்படி தெரியும்? அதை காண அருட்கண் வேண்டும். அதுதான் நாலாவது கண். அந்த அருட்கண்ணின் மூலம் எல்லாவற்றையும் கண்டவர் வள்ளலார் ஒருவரே. அண்ட கோடிகள் எல்லாம் அரை கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே என்றவர் பேசுவார். முச்சுடர் ஆதியால் எச்சக உதிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. என்ன தெரியுது? அந்த முச்சுடர்களில் ஒன்றான அக்கினி வேறு, அருட்பெருஞ்சோதி வேறு என அண்டத்தையும் அது உற்பத்தியான அந்த மூல அக்கினியையும் படைத்ததே அதுதான் அருட்பெருஞ்சோதி. எதிர்மறை ஆற்றல்கள் பற்றி சொன்னேன். முச்சுடரில் சூரியனும் சந்திரனும் கூட அப்படித்தான். சூரியன் வெம்மை, சந்திரன் குளிர்ச்சி. எங்கே எங்கே எதிர் எதிர் பொருட்கள் உள்ளனவோ
அங்கே அங்கே அளப்பரிய உயிர் சத்து, அதாவது சன்மார்க்க பாஷையிலே சொல்ல போனால் கலை நிறை அமுதம் கிட்டும் பொழியும். எங்கு கலை நிறை அமுதம் புளிகிறதோ, எங்கு அமுத காற்று வீசுகிறதோ, அங்கேதான் உயிர்கள் வாழும், தலைக்கும், பெருகும், மேல் ஏறவும் செய்யும். இதுதான் பிரபஞ்ச வியதி, இதுதான் பிரபஞ்ச விதி. வெறும் சூரியன் மட்டும் இருந்தால் பூமி இருக்கும், ஆனா அங்கே உயிர்கள் இருக்காது. சந்திரன் மட்டும் இருந்தால் பூமி ஒரே இருட்டு அந்தகாரத்திலே இருக்கும். உயிர் பெருக்கம் உற்பத்தி இருக்காது. வெம்மை, அதற்கு எதிர்வினையாகிய குளிர்ச்சி, இரண்டும் தேவை உயிரின் உற்பத்திக்கு. சூரியன் அளவு கடந்த வெப்பத்தை வெளிப்படுத்த சந்திரன் அதை வாங்கி குளிர்ச்சியை உமிழ நடுவிலே சரியான இடத்திலே சிக்கிக் கொண்டது நாம் வாழும் பூமி. இதிலே ஒரு சமன்பாடு, சமநிலை அவசியம். அப்பத்தான் உயிர் உற்பத்தி நடக்கும். ரொம்ப வெப்பமாக இருந்தாலும் உயிர்கள் தோன்றாது. சூரியனுக்கு அருகாமையிலே உள்ள புதன், வெள்ளி கிரகங்கள் போல. ரொம்ப தள்ளி இருந்தா ஓவரான குளிர்நிலை இருக்கும், அங்கும் உயிர்கள் வாழாது. சனி, வியாழன் மாதிரி. ஆனால் ஒரு இடைப்பட்ட சமநிலையில் நமது பூமி மாதிரி அமைக்கப்பட்டு திட்டமிட்டு ஒரு உயிர் ஆற்றல் பெருக்கும் மையமாக ஆண்டவன் திருவுள்ள சித்தத்தின்படி நமது சக்தி சத்தர்களால் அமைக்கப்பட்டதுதான் நமது பூமி என்று சொல்லக்கூடிய கிரகம். அதே மாதிரி தான் நமது மனித உடல். அதில் அண்டம் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் தலையை அண்டம் என்று தான் சொல்லுவார். அண்டம் தெரிக்குது சொல்லுவாங்கல்ல, ஓவரா தலை வலிச்சா என்ன சொல்லுவாங்க, அண்டம் தெரிக்குது பேசாத என்று சொல்லுவார்கள். ஆக அண்டமாகிய மனித தலை, இந்த தலைதான் சத்திய ஞான சபை. அப்புறம் பெருவெளி சபையில் உள்ள கட்டமைப்பு ஞான சபை, சிற்சபை, பொற்சபை. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ்ன்னு ஏதோ பூதம்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். சிம்பிளான விஷயம்தான், எளிதில் புரியும். புரிஞ்சுக்கிட்டா வள்ளலார் பண்ணி வைத்திருக்கும் ஞான சபை கட்டு அமைப்பும் எளிதிலே விளங்கும். 2 கண்ணாடி பீக்கர், 2 கண்ணாடி குவளை, ஒன்றிலே தர தர என கொதித்து கொண்டு இருக்கும் தண்ணீர், 2வதிலே ஐஸ் கட்டி. படத்தை நல்லா கவனிங்க. பைமெட்டாலிக் ஜங்ஷன் 2, ஒரு வயர் காப்பர், இன்னொரு வயர் அலுமினியம். 2ஐயும் இணைத்த இணைப்புகளை பீக்கரிலே போட்டிருக்கிறோம். ஒரு பீக்கரிலே வெந்நீர் ஆவி பறக்க கொதிக்கிறது, இன்னொரு பீக்கரிலே ஜில் என்று ஐஸ் கட்டி இருக்கிறது. கம்பிகளின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான சூடு, 100 டிகிரி சென்டிகிரேடு. எதிர்ப்புறம் சரியான குளிர்ச்சி, 0 டிகிரி சில் என்ற ஒரு குறைந்த வெப்பநிலை. இதுதான் செட்டப், இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். 2ஐயும் ஒரு காப்பர் வயர் இணைக்கிறது, 2ஐயும் இன்னொரு அலுமினியம் வயர் இணைக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்? நான் என்ன சொல்ல, விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது அதை கேளுங்கள். இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே மின்னோட்டம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டு அமைப்பில் வயர்களின் வழியாக நிச்சயமாக ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். அது சரி, இதை எப்படி அளக்கிறது? காப்பர் வயரை கட் செஞ்சு அதிலே ஒரு வோல்ட் மீட்டரை இணைத்து பார்க்கலாம். படத்தை இப்போது கவனியுங்கள். 2வது படத்தை. மில்லி வோல்ட் மீட்டர், மின் ஆற்றலை அளக்க உதவக்கூடிய ஒரு கருவி. படத்திலே காட்டியுள்ளது போல சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தா 100 டிகிரி சென்டிகிரேடு சூடு, இன்னொரு பக்கம் 0 டிகிரி குளிர்ச்சி. மின்னோட்டமானியிலே பார்த்தால் எத்தனை மில்லி வோல்ட், நீடில் அசையும் இங்கேயும் அங்கேயும், எத்தனை மில்லி வோல்ட் என்று காட்டும், தெரிவிக்கும். ஆனால் அங்கே இடையில எந்த பேட்டரியும் கிடையாது. சூடு, குளிர்ச்சி 2 மட்டுமே. இந்த 2ம் தான் மின்னோட்டத்தை உற்பத்தி செய்கிறது. இதற்கு பேர் தான் தெர்மல் பவர். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ். சபைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ். சபையில் எப்படி தெர்மோடைனமிக்ஸ் வருது, இன்னும் விளக்கம் வருது. தெர்மோ எலக்ட்ரிசிட்டியின் தத்துவத்தை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஞான சபை தத்துவம் விளங்கும். சயின்ஸிலே இதை சீபேக் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அனல் மின்சார சக்தியின் அடிப்படை. இதை புரிந்து கொண்டால் தான் நமது ஞான சபை தத்துவம் நன்றாக விளங்கும்.
இப்ப சபைக்கு வருவோம், சபையோட கட்டமைப்புக்கு வருவோம். சூடு, எக்கச்சக்கமான சூடு எங்க? சபையோட நில அறைக்குள்ளே இருக்கிறது. எங்க? அதன் 4 பக்க சுவர்களில் உள்ள ஜாடியிலே இருக்கக்கூடிய திரவ வடிவமான ஆடக பொன்னிலே இருக்கிறது. என்னது? தங்கமா? சன்மார்க்க சபையிலா? நம்ம வடலூர் சபையிலையா? எங்க பார்க்க முடியுமா? 1000 அதிசய கேள்விகள் ஆவல்கள் தொக்கி வரலாம். தங்கம் என்பது என்ன? சாதாரண நிலையிலே ஒரு திடப்பொருளாகிய உலோகம். அது எப்பதான் திரவமாகும்? 1064 டிகிரி சென்டிகிரேட்ல டெம்பரேச்சரை ஏத்துனா, சூடு உடுத்தா, புடம் போட்டு புகைச்சா அது உருகும், திரவமாகும். ஆனா உள்ளே நிலவரைன்னு ஒன்று இருக்கு. சன்மார்க்க சபைக்கு உள்ளே தீபமேடை இருக்கிறது அல்லவா, அதற்கு கீழே ஒரு நில அறை இருக்கிறது. அந்த நில அறையிலே 4 சுவர்களிலும் 4 ஜாடி. அந்த 4 ஜாடியிலே தங்கம் திரவ வடிவிலே இருக்கிறது. இது நிஜம். தங்கம் திரவ வடிவிலே இருந்தால் உள்ளே எத்தனை டிகிரி சென்டிகிரேடு இருக்க வேண்டும்? யூகித்துக் கொள்ளுங்கள். இங்கு ஒரு விளக்கு கூட இருக்கான். அதை போய் தொட்டு பார்த்திருக்காரு. யாரு? நமது மூப்பா அவர்கள், மூத்த சன்மார்க்கி. அவருக்கு சாக்கு அடிச்சுச்சான். வாரியார் காலத்தில் இங்கே திருப்பணி நடக்கும் போது மூப்பா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உள்ள சத்திய ஞான சிவைக்குள்ள தீபம் போடுற இடம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வெறும் மேடை இல்லை, அதுக்கு கீழே ஒரு சிறு நிலவரை இருக்குது. நிலவரைன்னு சொன்ன உடனே சுரங்கம் கிரங்கம்னு ஏதோ அரண்மனை அப்புறம் கோயிலில் வர மாதிரி பெருசாக கற்பனையெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். இது வெறும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம். அதுக்கு மேலே தான் தகரக்கூண்டு விளக்கை வள்ளலார் அமைத்திருக்கிறார். அதுதான் சோதி தரிசனம் காட்டப்படக்கூடிய இடம். அந்த நிலவரைக்கு உள்ளே நமது மூப்பா அவர்கள் இறங்கி சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி அவர் பார்க்கும்போது அங்கே ஒரு குத்து விளக்கு இருந்ததாகவும் அதை தொட்டதாகவும் தொடும்போது சாக்கடித்ததாகவும் அவருடைய கூற்று. என்ன சாக்கா? எலக்ட்ரிக் சாக்கா? எக்ஸாக்டாக எலக்ட்ரிக் சாக்கெல்லாம் இல்லை, அது மாதிரி ஒரு சாக்கு அடித்ததான் அவர் சொன்ன கூற்றையும் நாம் நினச்சி பார்க்கணும். அரேன்னா உள்ள 4 சுவர் இருக்கும். வள்ளலார் கட்டியது நிலவரையாச்சே, அவர் கட்டினதுல அப்போ 8 பக்கமுள்ள இருக்கும். 8 பக்கமெல்லாம் இல்லை, வெறும் 4 பக்கம்தான் இருக்குது. ஆனால் அந்த 4 பக்கத்து சுவத்தில் தான் அந்த அதிசயமே அடங்கி இருக்குது. வள்ளலார் திருப்பணி நடந்த காலத்தில் இந்த நில அறையை சீர்படுத்தி செப்பனிட்டார்கள். அதற்கு தலைமை சிற்பியாக இருந்தவர் சிவனார் சபதி சிற்பி. அந்த சிற்பி இங்கே ஒரு அதிசயத்தை பார்த்திருக்கிறார், வியந்து போய்விட்டார். வாரியாரை கூப்பிட்டு சாமி சாமி இதை பாருங்களே என்று அவரிடம் சொல்லியும் இருக்கிறார். கார பேந்து போன சுவர்கள். உள்ள பார்த்தா பூசும்போது உள்ள பார்த்தா உள்ள சாடி, ஒரு பெரிய சாடி. அதே மாதிரி 4 பக்க சுவத்துலையும் ஒவ்வொரு சாடி, மொத்தம் 4 ஜாடி. சாடியை திறந்து உள்ள பார்த்தா பிரமிச்சு போயிட்டாரு. 4 பீங்காஞ்சாடி. அந்த சாடிக்கு உள்ள பார்த்தா தங்கம் தங்கம், அவ்வளவும் தங்கம். உள்ள பெரிய தங்க புதையலே இருந்திருக்கு. வெறும் தங்கம் இல்லை, ஆடகப்பொன் தங்கம். ஆடகப்பொன் தங்கம்னா திரவ வடிவிலே இருக்கக்கூடிய சுத்தமான தங்கம். திரவ வடிவிலா? என்னங்க இது? தங்கம்னா கட்டியாச்சே, ரூம் டெம்பரேச்சர்ல, சாதாரண உலக சூழ்நிலையில இந்த காத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர்ல தானே ரூமும் இருக்கும், அறையும் இருக்கும். அந்த ரூம் டெம்பரேச்சர்ல தங்கம் எப்படி இருக்கும்? வடிவத்தில் தானே இருக்கும். இது எப்படி திரவ வடிவத்தில் இருக்கு? அதுதான் புரிந்து கொள்ள முடியாத வள்ளலார் விஞ்ஞானம், வள்ளலார் டெக்னிக். அப்பன் ஆற்றி வைத்திருக்கும் அதிசய மிஸ்ட்ரி, அறிவியல் கெமிஸ்ட்ரி. 1064 டிகிரி செல்சியஸ், இதில் தான் தங்கம் உருக துவங்கும். இங்கேயோ தங்கம் திரவமாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களே யூகித்து கொள்ளுங்கள்.
உங்கள் யூகத்திற்கே இதை விட்டு விடுகிறேன். என்ன யூகிக்கப் போகிறீர்கள் எனக்கு தெரியும். உங்கள் யூகம் 99% தப்பு என்றும் எனக்கு தெரியும். சரியாக சொல்ல வேண்டியது, சரியாக விளங்க வைக்க வேண்டியது நமது கடமை. வெப்பம் என்றால் சாதாரணமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பௌதீக வெப்பம் 1064 டிகிரி செல்சியஸ் அல்ல. வெப்பத்திலே 3 வகை இருக்கிறது, நன்றாக கவனியுங்கள். வெப்பத்திலே மொத்தம் 3 வகை இருக்கிறது. முதல் வெப்பம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பூதகாரிய வெப்பம், அதாவது பூத உஷ்ணம், பௌதீக உஷ்ணம். ரெண்டாவது வெப்பம் கூட வள்ளலார் ஏற்கனவே பேசினது தான், பேர் சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுதான் சுத்த வெப்பம், அதாவது சுத்த உஷ்ணம். நாம் எல்லாரும் இந்த சுத்த உஷ்ணத்தை உடம்பிலே ஏற்றுவது எப்படி என்பதற்காகத்தான், ஏற்றிக்கொள்ளத்தான் இந்த படாத பாடியெல்லாம் பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி ஏற்றிக்கொள்ள? தேசம் எல்லாம் சுற்றி கடைசியிலே முடிந்த முடிவாக வடலூர் வருகிறோம். பூசம் இங்கே வந்து ஜோதி பார்க்கிறோம். தெரிந்து புரிந்து செய்தால் சுத்த உஷ்ணம் நமது உடலிலே நன்றாக அப்பிக்கொள்ளும். தெரியாமல் இருந்தா ஒரு அளவுக்குத்தான் சாரும், அவ்வளவுதான். இன்னொரு செய்தி, நமது பௌதீக வெப்பம் இருக்கிறது, அதை விட 1,00,000 பங்கு பெருசா இந்த சுத்த உஷ்ணம். சுத்த உஷ்ணம் 1,00,000 பங்கு பெருசா? அப்ப நம்மால தாங்க முடியாது, உடலுக்கு பொறுக்க முடியாது என்று யாரும் அலற வேண்டாம். சுத்த உஷ்ணம் என்பது ஆற்றலில் தான் 1,00,000 பங்கு அதிகம் என்று சொன்னேன். உணர்விலே அது ஐஸ் போல சில் என்று இருக்குமாம். ஐயா, என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஞான சபை மேடையிலே இருந்து நம்மை நோக்கி வீசுவது சுத்த உஷ்ணம், அப்படியா? ஆமா, சுத்த உஷ்ணம்தான். இதுதான் வள்ளலார் பாடுகின்ற மேடையிலே வீசுகின்ற மெல்லிய காற்றே. அந்த காற்று, அமுத காற்று எல்லாம். அப்ப நிலவரைக்கு உள்ளே திரவ வடிவ ஆடகப்பொன் உற்பத்தி செய்கிறது தான் இந்த சுத்த உஷ்ணமா? உற்பத்தி என்னவோ சுத்த உஷ்ணம் தான், ஆனா உற்பத்தி ஆகக்கூடிய இடம் சுத்த உஷ்ணத்தை போல கோடி பங்கு அதிகமான ஒரு உஷ்ணம் இருக்கக்கூடிய இடம் நிலவரைக்கும் 8 தூண்களுக்கும் இடைப்பட்ட இடம். அது அற்புத ஆற்றல் மையம். வள்ளலார் பேசக்கூடிய 3வது உஷ்ணம் இது. இதற்கு பேர் காரண உஷ்ணம். காரண உஷ்ணம்னா இறைவனோட உஷ்ணம், அருட்பெருஞ்சோதியோட வெப்பம். காரணாக்கினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காரணா அக்கினியின் மையம்தான் ஞான சபை மேடை. அந்த கோடி பங்கு காரணாக்கினி வெளிப்படுத்தக்கூடிய 1,00,000 மடங்கு சுத்த உஷ்ணத்திலே எத்தனை பங்கை நீங்கள் ஈர்க்கப் போகிறீர்கள்? எத்தனை பங்கை நீங்கள் பெறப்போகிறீர்கள்? எம்புட்டு அளவை உறிஞ்சுவதற்கு உங்களுக்கு உத்தேசம்? வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. வீட்டிலே விளக்கு முன்னால் அமர்ந்து தியானம் செய்து சுத்த உஷ்ணம் பெருக்குவதும் ஒரு வழி, அது கொஞ்சம் கஷ்டமான வழி. இங்கு வந்து பெறுவது இன்னொரு வழி, மிகவும் எளிய வழி. 2 வழியில் எவ்வழி சிறந்த வழி என்று பட்டிமண்டப கேள்வி எல்லாம் இப்போது எழுப்பவில்லை. 2மே வேணும் நமக்கு. வடலூரும் வர வேணும், வந்தா மட்டும் போதாது, வீட்டிலையும் உட்கார்ந்து தியானம் செய்ய வேணும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க. வடலூர் ஞான சபை ஆண்டவனின் உறைவிடம், சந்தேகமே இல்லை. ஆனா உங்க வீடு ஆண்டவனின் கேம்ப் ஆபீஸ் என கண்டிப்பாக மாறும், அதிலும் ஐயமே இல்லை. சரி, இப்ப வெளியே வாங்க. பிரகார தூண்கள் 8, அடியிலே என்ன இருக்கிறது? கட்டப்பட்ட பாதரசம், அதாவது ரசமணி. எவ்வளவு? ஒவ்வொரு தூணுக்கு அடியிலும் 8 பவுண்டு என சுத்தி. பாதரசம் சாதாரணமாக எப்படி இருக்கும்? ரூம் டெம்பரேச்சரிலே திரவ நிலையிலே இருக்கும். அது எப்படிங்க கட்டியாகும் என்றால், இதுவும் வள்ளலார் சயின்ஸ். இங்கோ பாதரசம் திரவ வடிவமாக இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறது. பாதரசம் எத்தனை டிகிரியிலே கட்டியாகும்? வெப்பநிலையை குறைத்து கொண்டே வர வேண்டும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும், அப்பத்தான் அது நடக்கும். தண்ணியை பாருங்க, அது மாதிரி சாதாரணமா தண்ணி திரவம் ஐஸ் பெட்டியில வச்சா டெம்பரேச்சரை குறைஞ்சிக்கிட்டே போனா 4 டிகிரி, அப்புறம் 0 டிகிரி போய் ஐஸ் கட்டி ஆகுது இல்லையா? தண்ணீர் பனிக்கட்டி ஆக மாறுகிறது இல்லையா? அது மாதிரிதான் பாதரசமும் கட்டியாகி விடுகிறது. எப்ப? எத்தனை டிகிரியிலே என்றால் -39 டிகிரி செல்சியஸில். அப்படித்தான் அறிவியல் சொல்லுகிறது.
ஆனா இங்க என்ன நடக்குது? வள்ளலார் என்னத்தை தான் பண்ணி இந்த பாதரசத்தை கட்டி வச்சிருக்கார். இங்கே பூமிக்கு அடியிலே பாதரசம் கட்டிப்படுத்தப்பட்டு சபை தூண்களின் 8 சபை தூண்களின் அஸ்திவாரமாக நம்ம கட்டிடங்களுக்கு பில்லர் போடுறோம் இல்லையா? கீழே என்ன செய்யறோம்? கம்பியை மடக்கி விட்டு கான்கிரீட் போடுறோம் இல்ல அஸ்திவாரமா? அதே மாதிரி வள்ளலார் பாதரசத்தை கட்டியாக்கி ஒவ்வொரு தூணுக்கும் அடையிலையும் இறுக்கி வைத்திருக்கிறார். தூண்கள் ஏன் கட்டியாக்கப்பட்ட பாதரசத்தின் மேலே நிற்க வேண்டும்? இதில் உள்ள சிவில் என்ஜினியரிங் ரகசியம் என்ன? ஸ்பிரிச்சுவல் சூட்சுமம் என்ன? விளங்கவே இல்லை, புரியவே இல்லை. நிலவரை பூரா 4 பக்கமும் திரவ பொன், அதாவது 1064 டிகிரி சி, அதை சுற்றி 8 தூண்களுக்கு அடியிலே பாதரச கட்டி -39 டிகிரி செல்சியஸ் சில், மேலே தாமர கூரை இணைப்பு, பூமிக்கு கீழே வள்ளலார் வேறு என்ன 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 ரகசியமெல்லாம் பண்ணி வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை, புலனாகவும் இல்லை. முடிந்த வரைக்கும் தான் டீகோடு பண்ண முடிகிறது. இப்போது மூப்பா அவர்கள் சொன்ன மாதிரி சாக்கு வேறு அடிக்கிறது என்றால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. விஞ்ஞானம் என்ன விளக்குகிறது? அந்த வெளிச்சத்திலே அலசி பார்த்தால் அதிசயம் மிகவும் எளிதாக விளங்கி போய்விடும். பெயரை எப்படி வேணுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்ச ஆற்றல், மின்னாற்றல், காஸ்மிக் எனர்ஜி, பிராணிக் எனர்ஜி, சீவ ஆற்றல், உயிர் ஆற்றல், அருள் ஆற்றல், எது என்று பெயரிட்டு வைத்துக் கொண்டாலும் சன்மார்க்கம் பேசுவது போல இது அமுத காற்றின் ஆற்றல் என வைத்துக் கொண்டாலும், அது வியாபிக்கக்கூடிய சுத்த உஷ்ணம் என்று கொண்டாலும் அது நம்மை சார்வது உறுதி. பிரகாரத்துள்ளே எங்கு அமர்ந்தாலும் சுத்த உஷ்ணம் சார்வது உறுதியோ உறுதி. வள்ளலாரை வேண்டி ஒரு 3 மணி நேரம் மனமடக்கி அமர்ந்து தியானிப்பான் ஆகில் அவன் இந்த கேட்டலிஸ்டுகளின் உதவி கொண்டு நிச்சயம் உடலிலே சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். எங்களுக்குத்தான் தியானம் செய்ய தெரியாதே, தெரிஞ்சாலும் முடியாதே. வள்ளலார் எந்த சாதனமும் வேண்டாம் சொல்லிட்டாரே, எதற்கு இதெல்லாம் என்று கேட்பவர்களுக்கு நீங்க சும்மா வந்தாலும் சரி, தெரிஞ்சிட்டு வந்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் உள்ளே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்த உஷ்ணம் உடம்பில் சேர்வது உறுதி. இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. உள்ள வந்தா வாங்காம போக முடியாது. வேணும்னு வந்தாலும் சரி, வேண்டாம நின்னாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, வள்ளலாரால கொடுக்காம இருக்க முடியாது. ஆமா, கடைசியா ஒரு கேள்வி, அப்ப கறி சாப்பிட்டுட்டு வரலாமா? இல்ல அன்னைக்கு மட்டும் அந்த கவிச்ச சாப்பிடாம வரலாமா? எங்களுக்கும் கொஞ்சம் அதெல்லாம் இல்லையா என்று கேட்பவர்களுக்கு வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? உண்டு உண்டு, நிச்சயமாக உண்டு. இன்று முதல் புலை கொலை தவிருங்கள், சீவகாருண்யம் ஆகிய அன்னதானமும் தொடரட்டும். சபை எல்லை சங்கிலி, அதற்கு வெளியே நில்லுங்கள். அதாவது சோதி தரிசன மண்டபத்திலே அமர்ந்து 3 மணி நேரம் தியானம் செய்து போகலாம். என்ன கெட்டுவிட்டு போகிறது? அப்படி ஒவ்வொரு பூசத்துக்கும் கூட வரலாம். 3 நாள் தங்கலாம். தினம் சத்திய ஞான சபையே கதி என்று கிடக்கலாம். ஆரவில்லம் ஆரவாரம் இல்லாத இடங்கள் எத்தனையோ உண்டு. அங்கே அமரலாம். மற்ற நம்மவர்கள் எல்லாம், அகவினத்தார்கள் எல்லாம் எங்கே அமரலாம்? நிலவரைக்கு கீழே 3 பிளத்துவாரங்கள் உள்ளன. சபையின் வெளிச்சுற்றிலே முடிகின்றன. அப்படி 3 துவாரங்கள். தத்துவ விளக்கவாதிகள் நிறைய பேர் சன்மார்க்கத்திலே இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். இதற்கு கூட ஒரு தத்துவ விளக்கம் ஒன்றென்ன, எக்கச்சக்கமாகவே வைத்திருப்பார்கள். எப்பவும் ரெடியா பைக்குள்ள சும்மா எடுத்து விடுவார்கள். பாருங்க, நான் கூட அசந்து போய் நின்றுட்டேன். இந்த துவாரத்தின் கீழே குனிஞ்சு பாருங்கள் என்று சொல்லுவார்கள். தெரியுதா என்பார்கள். நாமும் பார்ப்போம். என்ன தெரியுது என்று கேட்பார்கள். அடுத்த பக்கத்திலே ஓட்டை தெரியுதா? தெரியுது. இதுதான் மனித தலையின் காது, செவித்துவாரம். ஆஹா, அப்படியா?
அப்படியே வடக்கு பக்கம் கூட்டிட்டு போவாங்க. அங்கேயும் ஒரு துவாரம் இருக்கும். குனிஞ்சு எட்டி பாருங்க, பார்ப்போம், இருட்டா இருக்கும். அடுத்த பக்கம் துவாரம் தெரியாது. அது காது. அப்ப இதுதான் நெற்றில் பொட்டிலே இருக்கக்கூடிய நுண்ணிய துளை. அப்படியா? அப்ப பின்னால ஏன் இருட்டா இருக்கு? புடரி இருட்டாத்தானே இருக்கும். விவரமா விளக்கி சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ அவசியம் கூட இல்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு தொலைக்காட்சி பெட்டியின் மெக்கானிசம் எதுவும் தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். டிவியில் தொலைக்காட்சி தெரிஞ்சா அது போதும். செல்போன்ல பேச தெரிஞ்சா போதும். தியரி ஆஃப் ப்ராபகேஷன், பேண்ட் வித்து, டிரான்ஸ்மிஷன், செல் டவர், டிஷ் அலைன்மெண்ட், 5G மெக்கானிசம் எதுவுமே எனக்கு புரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். வெறுமே யூடியூப் பார்க்க தெரிந்தால் அது மட்டும் போதும். அதே மாதிரி தான் ஞான சபைக்கு உள்ளேயும். அதில் 1000 ரகசியம் இருக்கட்டும், 1000 மர்மங்கள் பொதிந்து இருக்கட்டும். அங்கே படுகின்ற ஒவ்வொரு தூசுக்கும் ஒவ்வொரு தத்துவ விளக்கம் கூட இருக்கட்டும். எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், கட்டாயம் எதுவுமே தேவையில்லை எனக்கு. அவைகள் எதுவும் புரிகிறதோ இல்லையோ, புரிந்து கொள்ளாமலே கூட இங்க வந்து செத்த நேரம் சிவமே என கிடந்தால் போதும். பெற வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அடைய வேண்டியதை எல்லாம் அடைந்து கொள்ளலாம். இந்த தாத்பரியம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். கேட்டது கிடைக்கும். கிடைக்க பெறாமலா 15 லட்சம் பேர் தைப்பூசத்தென்று வருகிறார்கள். பலனை காணாமலா பூசத்தென்று மக்கள் குவிகிறார்கள். நடக்க வேண்டியது தானே நடக்கும். நமக்கு வேண்டியது என்ன? அதை மட்டும் நினைத்தால் போதும். ஆனால் எங்கிருந்து, எந்த இடத்திலே இருந்து நினைக்க வேண்டும்? அந்த இடம்தான் முக்கியம். அந்த இடம்தான் சத்திய ஞான சபை என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும். சத்திய ஞான சபை சரி, குறிப்பா இந்த இடம் சபைக்குள்ள குத்து மதிப்பாவது ஒரு இடத்தை சொல்லுங்களேன். அது எந்த இடம்? அதுதான் சத்திய ஞான சபைக்கு உள்ளே சிற்சபைக்கும் பொற்சபைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மத்திய பகுதி. நேரே பார்த்தா ஞான சபை தீபம் தெரியும். அதோட மையப்பகுதி அக்கண்ணா புள்ளி வைங்க. அக்கண்ணாவின் மேல் புள்ளி ஞான சபை. அடியில் இருக்கக்கூடிய 2 புள்ளி, ஒன்னு சிற்சபை, ஒன்னு பொற்சபை. அந்த 2க்கும் மத்தியில, அடிப்பக்க மத்தியில நம்ம அமர்ந்து தியானம் செய்ய போகக்கூடிய இடம் அதுதான். இதுதான் நான் அனுபவத்தில் கண்டது. போறப்பெல்லாம் இங்க அமர்ந்து தியானம் செய்து பலனை அனுபவித்தது. ஆற்றல் அதிக உள்ள இடம், சக்தி பெருக்கும் இடமும் இதுதான் என்று அறிந்து கொண்டது. நம் உடல் அந்த இடத்திலே அமர்ந்தால் அதிகம் சார்ஜ் ஆகிறது என்பதே உண்மை. சன்மார்க்க பாசையிலே சொல்ல போனால் சுத்த உஷ்ணம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த சுத்த உஷ்ணம் அதிக அளவிலே பிரவகித்து பொங்கி பரவி வியாபிக்கக்கூடிய இடம் அதுதான் அந்த இடம். நேரிலே இருந்து பாய்வது ஞான சபைக்குள்ளே இருந்து வரும் முப்பெரும் ஆற்றல். ஒன்று அருட்பெருஞ்சோதி இறைவனின் அரும் பெரும் பேராற்றல். 2 வள்ளல் பெருமானாரே அரசோச்சும் இடமாகிய அம்மேடையிலே இருந்து வரும் அருள் ஒளி கணல், ஞானமை கணல். அப்புறம் நான் ஏற்கனவே விவரித்த கண்ணுக்கு புலன் ஆகாத ஒரு மெய்யருள் கணல் காரணக்கினி. திரவ வடிவிலே உள்ள ஆடகப்பொன், கட்டப்பட்டு இருக்கும் மெர்க்குரி, இவைகளில் இருந்து இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸிலே இருந்து புறப்படும் ஒரு பேர் சொல்ல தெரியாத பெரும் சக்தி. இத்தோடு மட்டுமா? 2 புறத்தும் சூரிய சந்திரர்களில் இருந்து வரும் கலை நிறை அமுத ஆற்றல். இவ்வளவும் சேர்த்து உங்கள் தேகத்தை தாக்கினால் உங்கள் தேகம் எந்த கதிக்கு ஆளாகும் தெரியுமா? அதுதான் சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய நற்கதி, ஏமசித்தியாகிய பொற்கதி.
பேருபதேசத்திலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் பாருங்கள், யோகிகள் மலை குகை புகை என்று அலைந்தும் திரிந்தும் ஆயுட்காலம் தமம் இருந்தும் 1000 ஆண்டுகள் அர்ப்பணித்து கிடந்தும் பெற முடியாத சுத்த உஷ்ணத்தை வெறும் கருணையால் தயவால் அடையலாம் என்று வள்ளலார் ஆணித்தரமாக சொல்லுவாரே, அந்த உஷ்ணத்தை இங்கே அமர்ந்து தியானித்து அழுது உருகினாலும் பெறலாம். எப்படி? வெறுமனே வந்தேன் அமர்ந்தேன் வேண்டினேன் நான் எதுவும் நடக்க போறதில்லை. இது சூப்பரான இடம் தானே, தியானம் செஞ்சுட்டனே, அதுவும் 2 மணி நேரம் எங்க சுத்த உஷ்ணம் ஏறி அடிச்சா என் உடம்புல என கிளினிக்கல் தெர்மாமீட்டரை எடுத்துக்கொண்டு வந்து அளந்தெல்லாம் பார்த்தா சுஷ்ண உஷ்ணம் தெரியாது. அளந்து பார்த்தா சுத்த உஷ்ணம் அதை அந்த டெம்பரேச்சரை அளக்கக்கூடிய மீட்டர் தெர்மாமீட்டர் காட்டாது. வெறும் தியானம் தவம் வேண்டுதல் இதெல்லாம் ஒரு அளவுக்குத்தான் பலிக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஜீவ இரக்கத்தோடு நெகிழ்ந்து அன்னதானமும் பண்ண வேண்டும். ஒவ்வொரு மரத்தடியிலையும் பாருங்க, நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் அவளோடு அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் வருவீர்கள் என்று வந்து அவர்களுக்கு உங்கள் அன்பை தருவீர்கள் என்று அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். செய்யும் போது ஆன்ம உருக்கத்தை உணருங்கள். அவர்கள் ஆவி துடிப்பதை காணுங்கள். ஊர் காசிலே கூடாது, உங்கள் காசிலே செய்யுங்கள், இறங்குங்கள். ஊர் எல்லாம் ரசீது ஓட்டு கொடுத்து கலெக்ட் பண்ணி செய்யக்கூடாது. பலன் உங்களுக்கு தானே வேணும். நீங்கள் உழையுங்கள், உங்கள் உடல் உழைத்த காசிலே செய்யுங்கள், அதுதான் பலன் கொடுக்கும். முதல் நாள் அன்னதானம் செய்யலாம். அடுத்த நாட்களிலே சபைக்குள்ளே நான் சொன்ன இடத்திலே தியானம் செய்தால் வெறும் பலன் என்ன? கோடி பலனே கிடைக்கும். பரிபூரண பலனே உங்களை சார்வேன் என காத்து கிடைக்கும். அடம் பிடிக்கும், உங்கள் மேல் வந்து அப்பிக்கொள்ளும். இது சத்தியம். அப்போது பாருங்கள், அப்பத்தான் சுத்த உஷ்ணம் அதிகரிக்கும். அன்னவிரயம் செய்யாம இங்க வெறுமனே வந்து உட்கார்ந்தா ஆன்ம உருக்கம் இல்லாம பயிற்சி மாதிரி செஞ்சோன்னு வைங்களேன், எந்த ஆற்றலும் எந்த சக்தியும் எந்த அருட்பேர் ஒளியும் உங்களை நோக்கி இழுபட போவது இல்லை. எந்த உள்ளத்திலே தயவும் உருக்கமும் இரக்கமும் உண்டோ அந்த இடத்தை நோக்கித்தான் ஞான சபை மன்றிலே வள்ளல் வைத்திருக்கக்கூடிய காரண அக்கினி இழுபடும். அவற்றையெல்லாம் இங்கே வந்து அமரும் போது உறிஞ்சி சார்ஜ் ஏற்றக்கூடிய வல்லபம் எதற்கு உண்டு என்றால் அது உங்கள் ஆன்ம உருக்கத்திற்கு மட்டுமே உண்டு. அது அல்லாமலும் வெறுமனே அமர்ந்து என்னதான் வேண்டினாலும் உங்கள் உடல் வெறும் ஜடம்தான், எதையுமே ஆகர்ஷிக்க போவது இல்லை. எனவே சொன்னதை உணர்ந்து செயல்படுங்கள்.